இன்றைக்கி காலையில் சாப்பாட்டுக்கே மட்டன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மட்டன் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, அதனால் மட்டனில் குழம்பு வந்து வச்சுட்டேன். காலையில் மதியம் 2க்கும் சேர்ந்த மாதிரி. ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸ்க்கு மட்டன் கொடுத்து விடுறது பிரச்சனை இல்லை. ஆனால் குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு வந்து நான்வெஜ் எல்லாம் கொடுத்து விட மாட்டேன். நம்ம குழந்தைங்க கொண்டு போய் சாப்பிடும்பொழுது பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்தா பொக்குன்னு போவாங்க இல்லைங்களா? அதனால் மட்டன், சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம் கொடுத்து விட மாட்டேன். ஸோ குட்டீஸ்க்கு டிஃபன் பாக்ஸ்க்கு மட்டும் ராகி ரொட்டி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு சுட ஆரம்பிச்சிட்டேன். ராகி ரொட்டிக்கும் மட்டன் குழம்புக்குமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே வாழை இலையில் வச்சு தட்டி எடுக்கும் பொழுது அந்த ரொட்டி வந்து பிரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாமே போட்ட மாதிரி ராகி ரொட்டி. தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா ராகி ரொட்டி, இதையே வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா ராகி பக்கோடான்னு வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ரொட்டியாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக செஞ்சு குட்டீஸ்க்கும் கொடுத்து விட்டாச்சு. மதியம் போல் கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்தது. இந்த டைனிங் டேபிள் கிரைனட் அப்படிங்கிறதால அப்படியே வாரத்துக்கு ஒரு முறை சோப் போட்டு கழுவி விட்டுருவேன். அப்படி கழுவும் பொழுது அந்த எண்ணெய் பிசுக்கு, அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆகிடும். டைனிங் டேபிளை க்ளீன் பண்ணுற அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஃப்ரிட்ஜையுமே கையோட க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வீட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போன காய் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அவரைக்காய் இப்போ சீசன் கூட. இந்த கருப்பு அவரை இது வந்து வணக்கி சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே எல்லா காயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்காட்டி கொஞ்சம் காயும் வாங்கிட்டு வந்துட்டேன்.